மக்களே வணக்கம். இன்னைக்கு பாண்டி ஸ்டோரி எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி என்ன பாவங்க செம்ம டோஸ் வாங்கினாருங்க கோமதி அக்கா கிட்ட. மனுஷன் வந்து ஆடி போயிட்டாரு. என்னடா ஒத்த குடும்பமே நம்ம மேல இவ்வளோ திரும்புறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப சோகத்தோட வந்து மனுஷன் அப்படியே உட்காந்துட்டாரு. எரிஞ்சு போய் அப்படியே உட்காந்துட்டாருங்க. பசங்களாம் வேற இந்த செந்திலும் கதிரும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. அவரு மனுஷன் வேற ரொம்ப நொந்துட்டாரு. ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த செல்லப்புள்ள சரவணம் மட்டும், அப்பா ஏன்பா ஃபீல் பண்றீங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, என்னப்பா ஆச்சு அப்படின்றாங்க. வாப்பா வீட்டுக்கு போலாம். இல்லடா சரவணா நான் வரமாட்டேன், எல்லாரும் என்ன இப்படி பேசிட்டாங்க. அவன் ஆத்தக்காரி எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காடா. 30 வருஷம் வாழ்க்கையில ஒருத்தரை கூட அவங்ககிட்ட நான் எதுவுமே மறைச்சதில்லை. என்னை மறைச்சிட்டா ஏன் இதை மறைச்சுன்னு கேட்டதுக்கு இவ்வளவு சவுண்ட் விட்டு பேசுறாடா. நான் எதிர்பார்க்கவே இல்லை சரவணா, என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, நானும் மனுஷன் தானடா அப்படின்னு பாருங்க. நம்ம பாண்டியனை வந்து ரொம்ப கோவப்பட்டு ஆதங்கத்தோட பேசுறாருங்க. ஆனா சரவணை வந்து எவ்வளவு சமாதானப்படுத்துறாருங்க. அப்பா அப்பெல்லாம் இல்லப்பா, ஏன்பா அப்படி கோச்சிக்கிற, அம்மா அப்பெல்லாம் இல்லப்பா, தம்பி மேல யார் மேலே கோச்சிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலயும் சரவணை வந்து ரொம்ப அன்பா பாசமா அப்பாவுக்கு ஆறுதலா தான் பேசுறாரு. வாங்கப்பான்னு கூப்பிடுறாரு. அவர் இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வீம்புக்குனே இருக்காருங்க நம்ம பாண்டியனை. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பழனிவேல் இருக்காரு பாத்தீங்களா, பாண்டியன் மச்சான் வந்துடுறாங்க. என்னமாமா நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டாரு. ஆனா வந்து அவர்கிட்ட என்ன பேச முடியும், வீரப்பா மறைச்சிக்கிட்ட பேச முடியும். அப்ப வந்து திருப்பி கிட்ட டோஸ் வாங்கணும்ல, அதனால சமாதானத்தை பேசுற மாதிரி, அம்மா நான் நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன் மாமா, அக்கா இதுவே பேசிடக்கூடாது, யாருக்கு அந்த தைரியம் கொடுத்தது, வாங்க மாமா, நீங்க கட்டின வீடு மாமா, உங்களுக்கு இல்லாத உரிமை இல்லை மாமா, உங்களுக்கு இல்லாத உரிமை என்ன மாமா இருக்கு இந்த வீட்டுல, வாங்க மாமா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு மச்சானை வந்து கைப்பிடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. அங்க போய் ஒரே ரொம்ப சீன் போடுறாரு நம்ம பழனிவேலே. இல்ல என்ன பண்றீங்க, தெலுங்க மாமா மச்சான் உட்காருங்க மச்சான், நீங்க எங்க எங்க அக்காக்காரி என்ன ஓவரா பேசுறீங்க, மச்சான என்ன நினைச்சிட்டு இருக்க, அதான் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன், எப்படி என் மச்சானை வந்து நீ இப்படி பேசுவ, வீட்டு மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்காம நீ எப்படி பேசலாம், சரவணா கதிர உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன்டா, மச்சான் நீங்க உட்காரு மச்சான், அரிசி அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சீன் கிரியேட் பண்ணிருக்காரு. நம்ம கோமதிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது பழனிவேல் வந்து இப்படி பேசுறான் அப்படின்ட்டு. காந்திமதி அம்மாவுக்கு சுத்தமா எதுவுமே புரியல. எல்லாம் என்ன ஷாக்கா வராங்க, என்ன நம்ம மாமா இப்படி பேசுறாருன்ட்டு. ஆனா சரவணுக்கு ஓரளவு புரிஞ்சு போச்சு, நம்ம மாமா வந்து ரொம்ப ஓவரா தான் பேசுறாருன்ட்டு. எப்படியோ பழனிவேல் வந்து அப்படிதாங்க பேச முடியும். அப்போ கோவக்காரர்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் சமாதானம் போற மாதிரி அவங்க வழியா தான் போக முடியும். அதே மாதிரிதான் நல்ல வேலை தான் பண்ணியிருக்காரு பழனிவேலு. கூட்டு வந்து மச்சானை உட்கார வச்சிடுறாரு. அப்புறம் வீட்டில் வந்து அவங்க அக்காவை திட்டுறாரு. என்னக்கா நினச்சிட்டு இருக்க, மச்சானை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, தேவையில்லாமல் அவர்கிட்ட எழுத்து பேசியிருக்க, குரலை கொடுத்து பேசியிருக்க, இத்தனை நாள் எப்படி பேசின ஆளா நீ, மச்சான் என்ன சொல்லணும் அப்படி தானே கேட்டுட்டு இருப்ப, இப்போ ரொம்ப ஓவராக பேசிட்டேன், யாரு நினச்சேன் மச்சானை, பாவம் இல்லை அவர் வந்து இவ்வளோ ஆளுக்காலும் பேசியிருக்கீங்க, கேட்கறதுக்கு ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் இருக்கேன் என் மச்சானுக்கு, நான் இருக்கேன் மாமா, இனிமேல் யாருன்னா என்ன சொன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பழனிவேல் வேற ரொம்ப சூப்பரா ஆக்டிங் பண்ணாரு. எல்லாருமே ஷாக்கா வராங்க, என்ன மாமா இப்பெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. செந்திலுக்கும் சரவணுக்கும் ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலங்க. இருந்தாலும் நம்ம செந்தில கதிர வந்து தனியா ஃபீல் பண்றாங்க, நம்ம பண்ணது தப்பு தான், எப்பவுமே வந்து நம்ம அம்மாவுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுனதுல ஒரு பக்கம் அம்மா ஆதங்கத்துல இருக்காங்க, இருந்தாலும் வந்து நம்ம அப்பாவை பேசுன தப்பு தான் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமா, அட்ரஸக்க என்னடா அது நம்ம பழனி மச்சான் நான் இப்படி பேசுறது, கோமதி வந்து இந்த குழுக்குறானே, புளியா மரத்தை குழுக்குற மாதிரி குழுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்மளுக்கும் ஒரு ஜீவன் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நம்ம பாண்டிய வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாவம் இல்லை, அவரு கூட யாருமே சப்போர்ட் பண்ண என்னங்க பண்றது, நான் வந்து அவர் பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்லலை. கோமதி கிட்ட அவர் கோச்சிங் வந்து எல்லாமே தப்பு தான், கலந்து பேசல, ஏதோ சண்டை போட்டோமா ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் முறுக்கி திருப்பி இருந்து அப்புறம் என்னதான் பண்றது, 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையே, இவரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்ல, அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் கலக்கலப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பழனிவேல் வந்து சமாதானப்படுத்துற மாதிரி மச்சாங்கிட்ட அப்படி பேசி ஐடுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டையே ஒரு இது பண்ணிட்டாரு. கோமதியும் வந்து என்னடா உங்க மாமாவுக்கு மட்டும் நீ வந்து இவ்வளவு சப்போர்ட் பேசுற, அவர் பண்ணதுல மட்டும் நியாயமா, நீ வக்கனை கட்டின்னு வர அவருக்காக அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லக்கா, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ, மச்சானை வந்து எல்லாரும் போட்டு இந்த கேள்வி கேட்குறீங்க, அவர் எவ்வளவு ஆடி போயிட்டாரு தெரியுமா, இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நான் தான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன், நீங்களும் யாருமே தப்புலாம் பண்ணக்கூடாது, அவர் எழுத்து பேசக்கூடாது, என்ன மாமா மச்சான் இந்த வீட்டில் இனிமேல் உங்களை யாருன்னா எதிர்த்து பேசினாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறை பண்ணிட்டு போயிடுறாருங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.